இனி நம்ம கோடீஸ்வரி சீரியல் வேற லெவல்ல இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணாம தினமும் வீடியோ பாருங்க. உங்களுக்கு கோடீஸ்வரி சீரியல்ல யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். மினி கார்ட்டூன் சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கோடீஸ்வரி சீரியலுக்குள்ள போலாம். என்ன வாய் மூடிட்டு நிக்கிறிய? என்ன கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்? கல்யாணம் இவட்ட வந்து பேசிட்டு இருக்கிய? எம்மாடி ராணி, அது வந்து நம்ம சொந்தக்கார பிள்ளைக்கு தான் கல்யாணமா. சொந்தக்காரவில் கல்யாணம்னா இவ எதுக்கு சாக்காயினுக்கா? அது வந்து நீ திடீர்னு வந்து என்னன்னு கேட்டியா? அதான் பிள்ளை சாக்காயிட்டான்னு நினைக்கேன். ஏன் நான் வருவேன்னு தெரியாதா? அப்படி என்ன பையன்? சின்ன பிள்ளைலமா காவணிக்குள்ள போலாத சாக்காயிட்டா. இந்த கல்யாணமா இருந்தா என்ன? எதுக்கு அவட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிய? என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது வந்து நான் ஒன்னேதான் வந்தவனே தேடி பார்த்தேன். நீ எங்க இருக்கான்னு தெரியலையா? அதான் அனுப்பிட்ட பேச வந்துட்டேம்மா. பாட்டி எதுக்கு வந்தியேன்னு கேட்டா. அதான் இந்த விஷயத்தை தான் சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்லம்மா. சரி, யார் அந்த சொந்தக்காரங்க? யார் கல்யாணம்? நம்ம தூரத்து சொந்தம்தாம்மா. கொஞ்சம் கஷ்டப்பட்ட பிள்ளை. வர வியாழக்கிழமை கோயில்ல வச்சு கல்யாணம். அதான் அனுப்பிள்ளையா வாரியாமான்னு கூப்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பார்த்தா நீ வந்துட்ட. கல்யாணத்துக்கு வர அளவுக்கு இவ பெரிய மனுஷி ஆயிட்டாலோ? அவளை வந்து கூப்பிட்டு இருக்கிய? இங்க பாருங்க, எங்களை மதிச்சு எங்க வீட்டுல வந்து கூப்பிட்டாதான் நாங்க கல்யாணத்துக்கு வருவோம். உங்ககிட்ட சொல்லி விட்டுக்கலாம் நாங்க வர முடியாது. தானி, நீ வேற நான் வேறயாம்மா. நம்ம எல்லாரும் ஒண்ணுக்கு ஒண்ணுதானே. என்னைய கூப்பிட்டானே உன்னைய கூப்பிட்டானே. நம்ம எல்லாரும் ஒண்ணாதான் இருக்கோம்னு நினைச்சு கூப்பிட்டுருக்கா. அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை. நாம போய் தந்தா கொஞ்சம் உதவியா இருக்கும். பத்திரிக்கை அழிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு அவ வீட்டுல கஷ்டம். சரி, இந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க ஒன்னும் இல்லாதவங்கன்னு சொல்லிட்டுலாம் என் வீட்டு பக்கம் வராதிங்க. இந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் எனக்கு இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு பிடிக்கல. அந்த சொந்தத்தெல்லாம் நீங்களும் உங்க மகளுமே வச்சுக்கிடுங்க. அதாம்மா, என் மவளுக்குமே பத்திரிக்கை கொடுக்கையில வாரம் கூப்பிடையில நான் தான் இந்த மாதிரி சொந்தக்கார பிள்ளைக்கு கல்யாணம் சொன்னேன். சொன்ன உடனே நம்ம தாடி வாங்கிட்டு போவந்தேன்னு சொல்லிட்டா. என் மவளுக்கு எவ்வளவு பெரிய மனசு பத்தியம்மா. இந்த காலத்துல தங்க விக்கிற வேலைக்கு யாராவது தங்கத்தை போடுவாப்ல. என் மக மனசு தங்க, அதனாலதான் உடனே வாங்கி வரேன்னு சொல்லிட்டா. அப்படின்னா என்னைய குத்தி காமிக்கிறீங்களோ? இங்க பாருங்க, நீங்க சொன்ன உடனே எல்லாம் யாரோ ஒருத்தர் கல்யாணத்துக்கு தங்கத்தை வாங்கிட்டு ஓடி வர முடியாது. உங்களுக்கு உங்க மகளுக்கு பெரிய மனசு இருந்தா அதோட வச்சுக்கிடுங்க. இங்க வந்து அதை பெருமையெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த மாதிரியான ஆட்கள் கல்யாணத்துக்கு எல்லாம் போறது கிடையாது. பெரிய பெரிய கோடீஸ்வரங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் நான் போவேன். சரிம்மா, நீ வரேன்டா. அந்த பிள்ளைய மட்டும் நான் கூட்டிட்டு போட்டுமா? இவளையா? எதுக்கு? அது வந்து இவ இதுவரைக்கும் கல்யாணத்தை பார்த்தது இல்லையம்மா. நான் இதுவரைக்கும் கல்யாணமே பார்த்தது இல்ல பாட்டி. கல்யாணம் எல்லாம் எப்படி நடக்கும்னு எனக்கு ஒரு நாள் கேட்டுட்டு இருந்தா. அதான் இந்த கல்யாணத்துக்கு வாரியாமான்னு கேட்டேன். 2 மணி நேரம் தாம்மா கூட்டிட்டு போயிட்டு கூட்டி கொண்டு வந்து விட்டுறியே. அதுக்கு பிறவே நம்ம அனுப்பிள்ளைக்கு கல்யாணம் வருது பத்தியா? அதுக்கு இப்ப கல்யாணம் வர பிள்ளைய கூப்பிட்டா அதுவும் வரும். போயும் அப்பா. அதனால இந்த கல்யாணத்துக்கு அனுப்பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு வரேம்மா. சரி, அது ஒரு பிச்சைக்கார வீட்டு கல்யாணம் சொல்றிய. பத்திரிக்கை அடிச்சு எல்லாரும் கூப்பிட கூட வக்கு இல்லாத வீட்டு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு என் மக போனோம். அப்பயே போனாலும் அங்க என்ன நடந்துற போது என் மக என்னத்தை பாத்துருவா? இந்த மாதிரி பட்டவையெல்லாம் என் வீட்டு கல்யாணத்துக்கு வரவும் வேண்டாம். 50 100 மொய்ய வைக்காண்டாம். ஏனு நீ எங்கேயும் போக கூடாது. கஷ்டப்பட்ட பொண்ணுன்னு சொல்றாங்கல்லம்மா. போய் பார்த்துட்டு தான் வரேன். என்கிட்ட இருக்க பழைய ட்ரெஸ் அது கொடுத்துட்டு வரேம்மா. இங்க பாரு அனு, அது வேணா உங்க பாட்டி கிட்ட கொடுத்து அனுப்பு. அந்த மாதிரி கல்யாணங்களுக்கு எல்லாம் நீ போக கூடாது. நம்ம கௌரவம் தான் பாதிக்கும். அத்தை, நான் வேணா 10,000 ரூபாய் தாரேன். உங்க சார்பா கொண்டு போய் கொடுத்துருங்க. ஏன் சார்பான்னு சொல்லிலாம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம். கஷ்டப்பட்ட பிள்ளைக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி தானே இருக்கும். நீ தாமா நான் உன் பேர் போட்டே கொடுத்துறியே. ஒண்ணும் வேண்டாம், நீங்க உங்க பேர் போட்டே கொடுத்துக்கிடுங்க. நீங்களே பேர் வாங்கிக்கிடுங்க. எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட எந்த பேரும் கிடைக்க வேண்டாம். என்னை கல்யாணமா அன்னைக்கு காலையில வாங்க, தந்து அனுப்புறேன். ராணி, வியாழக்கிழமை நம்ம கல்யாணம். அந்த 10,000 அனுப்பிள்ளைட்ட கொடுத்து அனுப்பிறேன். அவ கொண்டு வரட்டும். அப்படியே அவ ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி கொடுத்து விடு. என்னது? இவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போணுமா? இல்லம்மா, பழைய துணி இருக்குன்னு சொன்னால. கல்யாணத்துக்கு போய் யாராவது பழைய துணி கொடுப்பாங்களா? அவதான் ஏதோ அறிவு கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கா. நீங்களுமா? இல்லம்மா, எடுத்துட்டு வரட்டும். நான் வேணா பேரவு கொடுத்துக்கிறியனே. ஏன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு உடுக்கிறதுக்கு துணி வேணும் பத்தியா? அந்த நேரத்துல வந்து எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் சொல்லியே. ஏன் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு என்ன துணியே இல்லையா என்ன? இருக்கம்மா, கஷ்டப்பட்ட பிள்ளை பத்தியா? ஆணு பிள்ளை உடுக்கிற மாதிரி நல்ல துணி எல்லாம் இருக்காது. கல்யாணம் முடிஞ்ச பிறகு நல்ல துணி உடுக்கட்டுமே.
பாருங்க அத்தை, வேலைக்கிழமை காலையிலே வாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு போங்க. அனுவு மட்டும் கூப்பிடுற வேலையை வச்சுக்கிடாருங்க. அவளை எங்கேயும் அனுப்ப முடியாது, அவளுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குதான் கல்யாணம் நடக்க போற பிள்ளை இந்த மாதிரி கல்யாண காட்சிகளுக்கு போறது ரொம்ப நல்லதுமா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. அந்த பிச்சைக்கார வீட்டு கல்யாணத்தை பார்த்துதான் இவ கல்யாணம் பண்ணிக்கணும் ஒன்னும் அவசியம் கிடையாது. என் மக கல்யாணம் மகாராணி வீட்டு கல்யாணம் மாதிரி நடக்கும். அந்த கல்யாணத்துல வந்து உட்கார்ந்தா போதும். இந்த கல்யாணத்துக்குலாம் அவ வரவும் மாட்டேன், நான் அனுப்பவும் மாட்டேன். ஏ அனு, உனக்கு என்ன கல்யாணம் எப்படி நடக்கும்னு இப்பவே தெரியுமா? இல்லம்மா, நான் கல்யாணத்தை பார்த்ததே இல்ல. பாட்டி கூப்பிட்டாங்கல்ல, அதை எனக்கு பார்க்கணும்னு ஆசை வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன். நீ போவேல் அங்க கல்யாணம் நடக்காதோ? என்னது ஆமாவா? என்ன இவ வரல நாங்க கல்யாணம் நடக்காதோ? இல்லம்மா, நான் போவேலங்க கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னேன். நான் தாங்க சீப் கெஸ்ட் மாதிரி. தாலி எடுத்து நான் தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காவே. ஆணுபிள்ளை வந்தா ஆணுபிள்ளையே எடுத்து கொடுமான்னு சொல்லுவேன். அந்த சரோஜா வாங்கிட்டு வர தாலியை என் பிள்ளை எடுத்து கொடுத்தா தாலி கட்ட வைப்பாளோ? இங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கல்யாணத்துக்கு என் மக வரமாட்டா. அவ போற திசை பக்கம் கூட நாங்கெல்லாம் கால் வைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா என் மகளை அந்த கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருக்கிய? நீங்க எதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துட்டு இருக்கிய? உங்க மகா இருக்க இடத்துக்கு எதுக்காக என் பிள்ளைய கூப்பிடுறிய? அனு அங்க வரமாட்டா, நான் அனுப்பவும் மாட்டேன். நீங்க வேணா போங்க, தாலி எடுத்து கொடுங்க, என்ன வேணா பண்ணிட்டு போங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்தங்க வந்து பேசிட்டு இருக்க வேலையை வச்சுக்கிடாதுங்க. சரிம்மா, வா இஷ்டம். நான் வரேன். ஆனுமா, பாட்டி போயிட்டு வரேம்மா. ஏதா இருந்தாலும் வியாழக்கிழமை பார்த்துக்கிடுவோம். என்னது? வியாழக்கிழமை நான் வருவேம்மா, 10,000 வாங்குறதுக்கு. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. ஏ அனு, உன் பாட்டி அங்க கூப்பிட்டா அங்க கூப்பிட்டான்னு எங்கேயாவது கிளம்புன? உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அந்த கல்யாணத்துக்கு அந்த சரோஜா வராலாம், அதுவும் தாலி வாங்கிட்டு. மூஞ்சில முழிக்கக்கா நீ எங்க இருந்து அங்க போடணும்? இல்லம்மா, கல்யாணத்தை பார்க்கணும். அங்கெல்லாம் போய் ஒன்னும் பார்க்காண்டா. செல்லுல யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி கல்யாணம் வரும். அதை பார்த்து கல்யாணம் எப்படி பண்றான்னு தெரிஞ்சுக்க வேணும்னா. அப்படி இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்னும் அவசியமும் கிடையாது. உனக்கு நடக்கும்போது நீ பாத்துக்கலாம். கல்யாணத்துக்கு போறாளாம், கல்யாணத்துக்கு. எவ கல்யாணம்னே தெரியல, இந்த கல்யாணத்துக்கு போவேன்னா முடியாது. அந்த சரோஜா போற தேச பக்கமே நான் போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அவ காத்து கூட என் மேல படக்கூடாது, என் பிள்ளை மேல படக்கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கேன். இவிய என்னடானா என் பிள்ளை கல்யாணத்துக்கு கூட வந்திருக்காவ. வர வர இவ போக்கு ஒன்னும் சரியில்லை. ஆனா இங்க வந்த பிறகு எல்லாமே மாற்றமா தான் இருக்கு. என் பிள்ளைக்கு முதல்ல கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகு வச்சுக்கிடி. சிங்குச்சா சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, வண்ண வண்ண கலர் தான், தூசி தட்டும் தொடப்பம் தான். சிங்குச்சா சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா, சிவப்பு கலரு சிங்குச்சா, ஏ சிங்குச்சா சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, புழு கலரு சிங்குச்சா. இந்த பூட்டி கிடக்க வீட்டுக்குள்ள எப்படி இவ்வளவு தூசி நுழையுதுன்னு தெரியலையே. ஜன்னலை திறந்து விட்டாலும் ஸ்கிரீன் போட்டியாவ, கதவு திறக்கதே இல்லை. எப்பயாவது உள்ள வரும்போது திறந்துட்டு வருது, அப்படியே பூட்டி கிடையாது. நானும் தூசியை அடிச்சு தட்டி தான் பார்க்க மறுபடியும் உள்ள வந்துருது. என்ன தூசிய வீட்டை சுத்தி ஒரு வலையை போட்டு விடணும். ஏ சிங்குச்சா சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, சிவப்பு கலரு சிங்குச்சா. ஐயோ, தூசி வந்திருக்குன்னு கவலைப்பட்டீங்க, பெரிய சூறாவளி காத்தே வந்திருக்க. இனி அவ்வளவு குப்பையை உள்ள வந்துருமே. இதை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. வாங்க தே, எப்ப வந்திய? அரை மணி நேரமா? எதுக்கு தே வந்திய? சரி தே, வாங்க போங்க, நாம ஏன் வேலை பார்க்க போறேன். ஐயோ, ராணியக்கா பேசிய பார்த்தா இனி ஏசுவாவ. என்ன தேய்? அதான் ஆல்ரெடி வேலையை வாங்கி தந்துட்டீங்கள தேய். அது வந்து தேய், தூசி வீட்டுக்குள்ள நிறைய இருக்கு, எப்படி தொலைக்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது ரொம்ப பெரிய தூசியா இருக்குதே, அடிச்சாலும் போவாது. பிடிச்சுதான் வெளியே தள்ளணும். அது மரியாதையா இருக்காதுன்னு பாக்கேன். அப்படியா தேய், நீங்களே சொன்ன வரை செஞ்சிருவோம். இருங்கத்தை போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னது தேய்? என்னது வியாழக்கிழமையா? அவிய வெள்ளிக்கிழமை ஏற்பாடு பண்ணிருக்கவே. அப்படியா?
என்னது ரெடி பண்ணிருக்கீங்களா? எதுக்கு ரெடி பண்ணணும்? இவியலும் அவியலும் தானே பொண்ணுக்கு மாப்பிளைக்கு அப்பாமா. அந்த விஷயம் உனக்கு தெரியும், ஆனா என் மக சாரஜாக்கு தெரியாதுல்ல. அதுக்கு என் மாமாட்ட அனுபலைய சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன். அண்ணன் பிள்ளைன்னு அவளுக்கு தெரியாது. அட கடவுளே. ஆமா, அதனாலதான் வீட்டுக்குள்ள 2-3 தடவை கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். என்னது 2-3 தடவை வீட்டுக்குலாம் கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஆமா, 2-3 தடவை எப்பயாவது வந்திருக்கா. நான் கூட்டிட்டு போயிருக்கேன். என் மாமாட்ட சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன். அவளுக்கு ராணியோட மாவதான் இவன்னு தெரியாது. என் மா சாரஜாக்கு அனுபலைய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ, எனக்கே தலையெல்லாம் சுத்துதே. கீழே உட்கார் மாடி, என்ன நிறைய கதைகள் இருக்கு சொல்லியே. என்னம்மா? ஆமா, ஐயோ, இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அதிர்ச்சியாவது. ஆஸ்பத்திரியில போய் அட்மிட்ல ஆகும் போல இருக்கு. சோ இதுக்கே எப்படியா? பாதிதான் உனக்கே தெரிஞ்சிருக்கு. மீதி தெரிஞ்சு அவ்வளவுதான் ஷாக் ஆயிடுவா. என்னத்தே மீதி சொல்லி தொலைச்சிட்டு போங்க. அப்ப கீழே உட்கார்ந்து கொஞ்சம் பொறுமையா கேளு. உட்காந்துட்டு சொல்லுங்க. அனுபலைய சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா. அந்த பிள்ளைக்கு இப்ப கல்யாணம்னு என் மாவட்ட சொல்லியிருக்கேன். அப்படியா? அது இருக்கு எல்லாம் காரணமான மாடி. அனுபலைக்கு ஒரு மாப்பிள்ளை பையனையும் அவனுக்கு அப்பா அம்மாவையும் ஏற்பாடு பண்ணிட்டேன். அதான் ஏற்கனவே அம்மா ஒரு அப்பா அம்மாவையும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காவல. அது ஒரிஜினல், இது டூப்ளிகேட். ஐயோ கடவுளே, என்ன கேட்டா எனக்கு கை கால எல்லாம் கெட்டு போட வேண்டி வந்துரும் போல இருக்கு. எதுக்கிட்ட இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிய? அது என் மாவ சாரஜான்னு கல்யாணத்துக்கு வருவா. அப்போ சில பல பொய்களை சொல்லி அந்த கல்யாணத்தை நாங்களே நிறுத்திடுவோம். பிறகு பொண்ணுக்கு அப்பா அம்மாவும் உட்கார்ந்து ஒப்பாரி வைப்பாவே. இதுக்கெல்லாமா ஏற்பாடு பண்ணிருக்கிய? ஆமா, அனுதாபம் அலைகள் வீசும். நான் நினைச்சது நடக்கும். என் மாவ அதை பார்த்து ஏமாந்துருவா. என் பேரனே அவ கழுத்துல தாலியை கட்டுன்னு சொல்லுவா. ஐயோ, இந்த விஷயம் ராணிகாவுக்கு தெரிஞ்சா? தெரிஞ்சிட்டு போட்டா. மூணு முடிச்சு போட்ட பிறகு தெரிஞ்சா என்ன, தெரியலன்னா நம்மளுக்கு என்ன? ஏத்தே 3 முடிச்சு போடக்கு முன்னாடி தெரிஞ்சு போச்சுன்னா? அப்படியே அவளுக்கு தெரியணும்னா ஒன்னாலதான் இந்த விஷயம் அவளுக்கு தெரியும். ஏதாவது அவளுக்கு தெரிஞ்சது உன் காலையும் கையும் நறுக்கி விடுவேன். ஓ மை காட். என்ன காடு? விசிட்டிங் கார்டு. என் கால் கைக்கெல்லாம் கெட்டு போடாம விட முடியும் போல இருக்க. இங்க பாரு நெட்டமாடே, அதை விடு. என்ன ஒரு முக்கியமான விஷயம். அது என்னது? வியாழக்கிழமை ராணி என் கூட என் பேத்தியை அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு நீ தான் என் பேத்தியை 6 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும். என்னது? நானா? நாசமா போச்சு. இப்படி அவசரமா பேசாத, நல்ல விஷயம் நடக்க போகுது. கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வாங்க, நாசமா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கா. என் பேரனும் பேத்தியும் நல்லா வாழணும். ஒழுங்கா பேச சொல்லிவிட்டேன். ஏத்தே, என்னால எப்படித்தே கூட்டிட்டு வர முடியும்? நானே ரொம்ப பயந்த பிள்ளை. என்னால 6 மணிக்கெல்லாம் கூட்டு வர முடியாது. எனக்கு அன்னைக்கு காய்ச்சல் வந்துரும். ஆமா, காய்ச்சல் வரானே உனக்கு முன்னகிட்டயே வானிலை அறிக்கை வேற தெரியும். இங்க பாரு, ஒழுங்கா அவளை கூட்டிட்டு வந்து சேர்க்கையில உனக்கு இங்க வேலையே இருக்காது, சம்பளமும் வராது சொல்லிவிட்டேன். கூட்டிட்டு வரலன்னா வேலை இருக்காது. கூட்டிட்டு வந்தேன்னா நான் இந்த ஊர்லயே இருக்க முடியாது. நானே இந்த ஊர்ல இருக்க முடியாம போனதுக்கு பிறகு சம்பளம் எதுக்கு, வேலை எதுக்கு? வாங்கத்தே, என்னால முடியாது. இங்க பாரு நெட்டமாடி, என் மருமகளுக்கு சந்தேகம் வராம அவளை கூட்டிட்டு வந்து சேரு. வியாழக்கிழமை என் பேத்தியை கூட்டிட்டு வர வேண்டியது உன் பொறுப்பு. 6 மணிக்கு அங்க கோயில்ல இருக்கணும். 6:30 மணிக்கு முகூர்த்தம், தாலி கட்டணும். நல்ல நேரம் 6:30ல இருந்து 7:30 வரைக்கும் தான் போட்டிருக்காவே. அதுக்குள்ள கூட்டிட்டு வந்து சேரு, தாலியை கட்டணும். ஏத்தே, நான் வேலைக்கு 8 மணிக்கு தான் வருவேத்தே. 6 மணிக்கு எப்படி வர முடியும்? ராணிகாக்கே சந்தேகம் வந்துரும்ல. கல்யாணம் இருக்கு, அதனால சீக்கிரமா வந்தேன்னு சொல்லி, இல்லைன்னா இங்கே தங்கி கடை. உனக்கு ராணியை சம்பளத்தை கூட்டிட்டு வருவா. நல்லா தருவாவே. என்ன தருவான்னு எனக்கு தெரியாதா? இங்க பாரு நெட்டமாடி, நான் சொல்றது மட்டும் சாதாரணமா எடுத்துக்கிறாதே. எப்படி சாதாரணமா எடுத்துக்கிட முடியும்? நீங்க தான் வில்லிலேயே வில்லி, பெரிய வில்லியா இருக்கீல. என்னது வில்லியா? பீச்சு விடுவே பிச்சி. ஒழுங்கு மரியாதையா பியாத்திய வியாழக்கிழமை காலையில 6 மணிக்கு கோயில்ல கூட்டிட்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் வேலை. லேட் ஆச்சு, வேலை இருக்கான்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, என்னது இது? நெட்ட மாதிரிக்கு வந்த சோதனை. கதவை திறக்காமலே தூசிதான் உள்ள வருதுன்னு நினைச்சேங்க. புயல்ல அடிச்சிட்டு போகுது. இது வில்லிலே வில்லி, சரியான வில்லியெல்லாம் இருக்கு. நான் கூட அந்த ராணி கதை வில்லியா இருப்பாவேன்னு நினைச்சேன். எனக்கு இதுல வில்லி பெரிய வில்லியா இருந்திருக்கு. வியாழக்கிழமை நான் தப்பிப்பனா பழைப்பனா ஆண்டவா.